இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டன்சஸ் அண்டு அன்ஈக்குவல் ஸ்பேசிங். நம்ம வந்து எத்தனை காப்பீஸ் வேணும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஸ்பேசிங் நம்மளே வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு 6 ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸ்பேசிங் வந்து டிஃபால்ட்டாக 20 இருக்குது. ஸோ இப்போது எக்ஸ் டைரெக்ஷனில் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில வந்து டிஸ்டன்ஸ் தெரியும் நமக்கு. இதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 22 இதை மட்டும் நம்ம எடிட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்பேஸையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இதை வந்து அன்ஈக்குவல் ஸ்பேசிங் வந்து நான் கம்மி பண்ணுறேன், 30 வச்சுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூசர் டிஃபைன்டு நமக்கு தேவையானபடி நம்ம ஸ்பேஸிங்கை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி செகண்ட் டைரெக்ஷனில் போய்ட்டு ஒரு 8 கொடுக்குறேன். சாரி, இப்போது இங்கே வந்து ஒய் டைரெக்ஷன். இப்போ டிஃபால்ட்டாக வந்து 20 mm இருக்குது. ஸோ இதை அந்த டைமென்ஷனில் டபுள் கிளிக் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே.